ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மிஸ்டர் விபூட்டி தமிழ். சுடலைமாடான் என பெயர் வந்ததற்கான சுவாரஸ்யமான காரணம் தெரியுமா உங்களுக்கு? சுடலைமாடான் கிராமத்து காவல் தெய்வம் சிவபெருமான் மற்றும் பார்வதி தேவியின் மகனாக கருதப்படும் இவர் தென் மாவட்டங்களில் குலதெய்வமாக மக்கள் இவரை வணங்கி வருகிறார்கள். கைலாயத்தில் உள்ள 1000 தூண்களை கொண்ட மண்டபத்தில் உள்ள தூண் விளக்கு சுடரில் பிறந்ததால் மாடன் எனவும், மயானத்தில் எரிந்த பிணங்களை உண்டதால் இவர் சுடலை மாடன் எனவும் அழைக்கப்படுகின்றார். சுடலை மாடனின் முழு வரலாறை பற்றி தெரிந்து கொள்ள மிகவும் சுவாரஸ்யமான விஷயங்கள் நிறைய இருக்கின்றன. அவற்றை இந்த காணொளியில் நாம் தெரிந்து கொள்ளலாம் வாங்க. காக்கும் கடவுளான சிவபெருமானுக்கும் பராசக்தியான பார்வதி தேவிக்கும் முருகன், விநாயகர் என்று 2 மகன்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் இருவரும் தனது கடமைக்காக கைலாயத்தில் இருந்து வெளியில் சென்றனர். அந்த நேரத்தில் பார்வதி தேவிக்கு பிள்ளைகள் இல்லை என்ற வருத்தம் இருந்தது. இதனால் பார்வதி தேவி சிவபெருமானிடம் சென்று தனக்கு ஆண் பிள்ளை வேண்டும் என்று வரம் கேட்டார். சிவபெருமான் கைலாயத்தில் உள்ள 32வது தூணில் எரிகின்ற மணிவிளக்கின் கீழ் முந்தானையை ஏந்தி நிற்குமாறு கூறினார். அவ்வாறே பார்வதி தேவியும் மணிவிளக்கின் கீழ் முந்தானையை ஏந்தி நிற்க சிவபெருமான் அந்த விளக்கின் சுடரை தூண்டிவிட முந்தானையில் அந்த சுடர் தெரித்து விழுந்தது. அந்த சுடர் வெறும் முண்டமாக இருப்பதை பார்த்த பார்வதி தேவி பயந்து சிவபெருமானிடம் கூறினார். சிவன் அந்த முண்டத்தினை தலையுள்ள குழந்தையாக உருவாக்கினார். அக்குழந்தைக்கு மாடன் என்று பெயர் சூட்டினார். மாடன் என்றால் சுடர் என்று பொருள். அதன் பிறகு அந்த குழந்தையை சிவனும் பார்வதியும் பாசத்தோடும் நேசத்தோடும் வளர்த்து வந்தனர். ஒரு நாள் பார்வதி தேவி குழந்தை உறங்கிக் கொண்டிருக்கிறான் என்று எண்ணி வெளியில் சென்றார். அந்த நேரம் பார்த்து குழந்தை பசி என்று அழுது கொண்டு வெளியில் உள்ள சுடுகாட்டிற்கு சென்றது. அங்கு இருக்கும் பிணங்களை உணவாக எண்ணி சாப்பிட்டது. பின் பார்வதி தேவி வருவதற்கு முன் உறங்க சென்றது. பார்வதி தேவி வந்து குழந்தை தூங்கும் பொழுது குழந்தையிடம் பிணநாற்றம் அடித்து வருவதைக் கண்டு பார்வதி தேவி சிவபெருமானிடம் சென்று கூறினார். அதை கேட்ட சிவபெருமான் கோபமுற்று, சைவ திருத்தலமான கைலாயத்தில் உன்னை போல் மாமிசம் உண்பவர்கள் இருக்கக்கூடாது, நீ உடனே பூலோகம் செல்வாய் என்று கூறினார். அதை கேட்ட மாடன் திகைத்து போனான். நான் செல்கின்றேன், அதற்கு முன்பு நான் கேட்கும் வரங்களை நீங்கள் எனக்கு அருள வேண்டும் என்று சிவனிடம் மாடன் கேட்டான். சிவனும் அதற்கு ஒப்புக்கொண்டார். உடனே மாடன் தனக்கு அடங்காத பேய்களை அடக்கும் வரம் வேண்டும், அதிக விவாதம் செய்யும் பேய்களை நான் பிரம்பை கொண்டு ஓட்ட வேண்டும், நான் கொடுக்கும் மயான சாம்பலானது தீராத நோய்களை தீர்த்து வைக்கும் மருந்தாக விளங்க வேண்டும், நல்ல மனமுடையவர்கள் என்னை வழிபட்டாலும் அவர்களுக்கு நான் நல்லது மட்டுமே செய்ய வேண்டும், கெட்டவர்கள் என்னை பணிந்தால் நான் அவர்களுடைய கருவை அறுக்க வேண்டும் என்று கேட்டான். சிவபெருமானும் மாடன் கேட்ட வரங்களை அருளினார். சிவனிடமிருந்து கொடைகளையும் வரங்களையும் பெற்ற மாடன் பூமிக்கு வந்து சுடுகாடுகளை கட்டிக்காக்கும் கடவுளாக விளங்குகின்றார். மாடன் சுடலை என்று பொருள்படும் பிணங்களை உட்கொண்டதால் சுடலை மாடன் என்று பெயர் பெற்றார். இப்பொழுது தெரிகிறதா சுடலை மாடன் என்று பெயர் பெற்றதற்கான காரணத்தை? இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.